இருக்குதுல்ல, அம்மா உணவகம் சிறப்பா செயல்படும். கூட்டத்தில் அம்மா உணவகம் வேண்டும் என கத்திய இளைஞருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சியில் மீண்டும் அம்மா உணவகம் கொண்டுவரப்படும் என உறுதியளித்துள்ளார் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்குதுல்ல, அம்மா உணவகம் சிறப்பா செயல்படும். இப்ப வேண்டுமென்றே திட்டமிட்டு அம்மா உணவகத்தை மூடுவதற்கு இந்த அரசு திட்டமிட்டது. அதை முறியடிச்சுக்கிறோம். மேலும் அம்மா உணவகம் அற்புதமாக மக்கள் விரும்புகின்ற உணவு அம்மா உணவகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்த வழங்கப்படும். இது மக்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக வீட்டு மக்களுக்காக அந்த கட்சி கிடக்குது. அப்படித்தானே? அது குடும்ப கட்சி தானே, வாரிசு அரசியல் தானே. அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 தேர்தல். ஆகவே மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் மக்களுடைய ஏகாபத்த எண்ணம். அப்படித்தானே? மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த திட்டத்தை எல்லாம் அதிமுக ஆட்சியில் மக்கள் பயன்பெறுகின்ற திட்டம். தாலிக்கு தங்கம். இதுல என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது? வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குற, நீங்க தான் ஒரு பைசா கூட எடுக்க மாட்டீங்க திமுகவில். இன்னைக்கு மக்களுக்கு குடிக்கிற திட்டத்தை ஏன் நிறுத்துற? அதுல என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்குது? தாலிக்கு தங்கம் திட்டம். ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயது அடைகின்ற பொழுது அவ வீட்டில் பொருளாதாரம் சொல்லணுமா, திருமணம் நடக்கல, அம்மா எண்ணினாங்க, திட்டத்தை கொண்டாந்தா அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைபெறும் என்று திருமண உதவி திட்டம். 25,000 50,000 ஒரு சவரன். இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. 6 லட்சம் பேர் கொடுத்தோம். அதை நிறுத்திட்டீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி கொண்ட பிறகு இந்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.